பொன்னி தன்னோட தரப்பு நியாயம் எல்லாத்தையுமே செம்ம கெத்தோட எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டு, குறிப்பா ஜெயாவோட முகத்துல கரிய பூசுற மாதிரி அவங்க எந்த அளவுக்கு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்காங்கன்றத உணர்த்திட்டு, அவங்க சொன்ன சவால்ல ஜெயிச்சு காட்டிட்டு அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு தன்னோட பெட்டி படுக்கையோட வீட்டை விட்டு கெத்தா கிளம்பி வெளியே போறாங்க. இதை பார்த்துட்டு சக்தியுமே ரொம்பவே அழுதுகிட்டே பொன்னியை ஃபாலோ பண்ணி போறதுக்காக பின்னாடி போக ஆரம்பிக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஜெயா தான் செஞ்ச தப்பால அந்த குற்ற உணர்ச்சியாலேயே வருத்தப்பட்டு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்து அப்படியே நல்லா குழஞ்சி மயங்கி விழ. உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பதறி போய் கத்த ஆரம்பிக்க. சக்தியுமே உடனடியாக திரும்பி வந்து ஜெயாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஜெயா எவ்வளோ கூப்பிட்டாலும் எந்திரிக்காததுனால உடனடியாக அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு ஜெயாவை உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஆனா இந்த பக்கமும் ரோட்ல நடந்த விஷயங்களால ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே போயிட்டு இருந்த பொன்னியை பார்த்த கண்மணியும் அன்பும் உடனடியாக பொண்ணுகிட்ட வந்து பேசி அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியோ ஒரு வழியா அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ஜெயாவை செக் பண்ணி பார்த்த டாக்டருமே இந்த மாதிரி அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுவும் இது எங்களுக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம், அப்படி இல்லைன்னா தேர்ட் டைமா தான் இருக்கணும். இவங்களை முழுசா செக் பண்ணி பார்த்துட்டு தான் எதுனாலும் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டா இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ரொம்பவே சிவியரா இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்களை செக் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மனதளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்பு இன்னுமே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களை சீக்கிரமா அவங்க முன்னாடி வந்து காட்டுங்க. ஏன்னா இன்னும் நாங்க இவங்களை ஒரு 6 மணி நேரம் அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்க போறோம். அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நார்மலாகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இவங்களோட ஆப்ரேஷனையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இவங்களுக்கான டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாவே அது சரியாயிடும். பட் 6 மணி நேரத்துக்கு அப்புறமாவும் இவங்க சுயநினைவு இல்லாம இப்படியே இருந்தாங்கன்னா நிலைமை ரொம்பவே சீரியஸா போயிடும். ஸோ நாங்கள் ஆப்ரேஷனும் பண்ணி தான் ஆகணும். அப்படியே பண்ணாலும் அது ரொம்பவே டேஞ்சரான ஆப்ரேஷன். ஸோ அதில் உயிர் பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டமான நிலைமையா போயிடும். ஸோ இதனால நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அங்கிருந்து கிளம்பி போக. உடனே சந்திரசேகரும் சக்தியும் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்க ஜெயாவை போய் பார்க்கும்போது தான் ஜெயா பொன்னின்னு சொல்லிட்டு அவங்க பேரையே சொல்லிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. அதனால இப்போ இங்க பொன்னி வந்தா மட்டும்தான் தன்னோட அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்த சக்தியும் வேகமா ரோட்டுக்கு போயிட்டு பொன்னியை எங்கெங்கயோ தேடி பார்க்குறாங்க. ஆனா அவங்க எங்க போயிருக்காங்கன்ற விஷயம் சக்திக்கு தெரியாததுனால என்ன பண்றதுனே தெரியாம பொன்னிக்கு கால் பண்ண. ஆனா பொன்னியோ ஜெயா இந்த நிலைமையில இருக்காங்கன்ற விஷயம் தெரியாததுனால சக்தி தன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூப்பிட தான் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதனால பதறி போய் சக்தி பொன்னி வேலை செய்யற அந்த பார்லருக்கே போயிடுறாங்க. ஆனா அங்கேயுமே பொன்னி வரலன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட சக்தியும் என்ன பண்றதுனே தெரியாம தலையில கை வச்சுட்டு அங்கேயே குழந்த மாதிரி அழ ஆரம்பிக்க. உடனே இதை பார்த்த அந்த பார்லர் ஓனருமே சக்தி மூலயமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நான் கால் பண்ணா கண்டிப்பா பொன்னி கால் அட்டன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க பொன்னிக்கு கால் பண்ண பொன்னியுமே அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட கால் அட்டன் பண்ண. உடனடியா அந்த பார்லர் ஓனருமே சக்தி மூலயமா நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே பொன்னிக்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம இப்போ நீயா ஜெயாவை பார்க்க போனா மட்டும்தான் உன்னோட அத்தையோட உயிரை உன்னால காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைனா அவங்களோட உயிருக்கு என்னனாலும் நடக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு எப்பவும் போலயே மனசு உருகி போன பொண்ணையும் உடனடியா அன்புகிட்டையுமே சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சக்தியும் பொன்னி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்ற விஷயத்த முன்னாடியே போயிட்டு சந்திரசேகர் கிட்டையும் அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க கிட்டையுமே சொல்ல. அதனால எல்லாருமே பொண்ணைய ஆவலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஜெயாவோட நிலைமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சுந்தரமே இந்த விஷயம் மூலயமா நம்ம எப்படியாவது அந்த குடும்பத்து கூட மெர்ஜ் ஆயிடலான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை யூஸ் பண்றதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக. ஆனா அங்கதான் போனதுக்கு அப்புறமா பொன்னியுமே தான் மேல இருந்த தப்பை நிரூபிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டானோ இப்போ ஜெயாவை பார்க்கறதுக்காக அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க உடனடியா யாருக்குமே தெரியாம தனியா வந்து போன்ல பொன்னியை காலி பண்றதுக்காக மறுபடியுமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த சமயம் கரெக்டா அந்த பக்கம் வந்த சக்தியோ சுந்தர் போன்ல பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே கேட்டது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியும் பொன்னியோட நிலைமைக்கு இந்த சுந்தர் தான் காரணம்ன்றதுனால ரொம்பவே கோபத்தோட அவங்களுக்கு தர்ம அடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஓட துரத்தவும் வைக்கிறாங்க. ஆனா ஒரு வழியா கண்மணி கூடயும் அன்பு கூடயும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பொண்ணையோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு வழியா சக்தியை பார்த்து ஜெயாவோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஜெயாவை போய் தான் பார்த்து பேசினா மட்டும்தான் அவங்களோட உடம்பு குணமாகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனடியாக அவங்க ஜெயாவை பார்த்து பேசுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலோட ரூமுக்கு போக. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் ஜெயா எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்காங்கன்றது பொண்ணுக்கே தெரிய வருது. அதாவது அவங்க சுயநினைவே இல்லாம
பொன்னி பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரையே உளறிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட பொண்ணையும் அவங்களோட பக்கத்தில் உட்காந்து அவங்களோட கையை பிடிச்சி ஜெயாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்போதான் ஜெயா தன்னோட கண்ணையே விழிக்க ஆரம்பிக்கிறாங்க. விழிச்சு அவங்க பொண்ணியை பார்த்தது மட்டும் இல்லாமல் பொண்ணிக்கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பொண்ணி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கேன்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே எனக்கு சொல்லணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் நான் என்னோட முட்டாள்தனத்தால் அது எதையுமே கேட்காம விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் மேலே உன்னையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், உன்னையும் தப்பு தப்பாக பேசிட்டேன், அதுக்காக என்ன தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டாவே எனக்கு போதும், நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே நல்லது, உங்களோட உடம்பு சீக்கிரமா குணமடைஞ்சிரும், நீங்க சீக்கிரமா எல்லாமே சரியாகி வீட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜெயாவும் என்ன வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன்னு சொல்றேன், நீயும் என் கூட அப்ப நான் வீட்டுக்கு வரமாட்டியான்னு கேட்க, ஆனா பொண்ணியோ இல்ல, நான் உங்ககிட்ட முதல்ல என்ன சொன்னனோ அதுதான் இப்போ வரைக்கும் என்னோட முடிவு, என்னால கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து நிம்மதியாவும் சந்தோஷமாவும் சிரிச்சுக்கிட்டு வாழவே முடியாது, இதுக்கப்புறமா எனக்கும் அந்த வீட்டுக்கும் இருக்க சம்பந்தம் ஒட்டு மொத்தமா முடிஞ்சிருச்சு, அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவும் என்ன அந்த வீட்டுக்கு வர சொல்லி வற்புறுத்தாகுதீங்கன்னு சொல்ல. ஆனா ஜெயாவோ நான் தான் செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே, பேசாம நான் பண்ண தப்ப உன்னால மன்னிக்க முடியலன்னா நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டுமா, அப்பயாவது நீ என்னை மன்னிச்சு மறுபடியுமே அந்த வீட்டுக்கு வருவியான்னு கேட்டுட்டு அவங்களோட காலையே பிடிக்க போக, ஆனா இதனால பதறி போன பொண்ணையும் ஜெயாவை தடுத்து நிறுத்திட்டு, இங்க பாருங்க, நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை, அதை நீங்களே தீர்த்துக்கிட்டீங்க, ஆனா இப்போ என்னால அந்த வீட்டுக்கு வரவே முடியாது, ஏன்னா அங்க இருந்தா கண்டிப்பா இப்ப இல்லைனாலும் எப்பனாலும் நீங்க என்னோட அம்மாவையும் அவமானப்படுத்துவீங்க, எந்த விஷயம் எப்படினாலும் மாறும், ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே விஷயம் தான் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருந்துச்சு, என்னோட அம்மாவும் தேவையில்லாம அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க, ஏன் இப்ப கூட நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களே தவிர என்னோட அம்மாவை தப்பா பேசிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசல, ஏன் இப்போ வரைக்கும் நீங்க எங்க அம்மா மேல கோவத்துல தான் இருக்கீங்க, அவங்கள கொஞ்சம் கூட மன்னிக்கவே இல்லை, அவங்க தப்பு பண்ணவங்கன்னு சொல்லிட்டு இப்பயும் நம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்ப கூட எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு துளி கூட தோணல, இப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கிற உங்க கூட என்னால எப்படி சமாதானம் ஆகி அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர முடியும், ஏன் ஒரு காரணம் கிடைச்சா மறுபடியுமே நீங்க என்னோட அம்மாவையும் என்னையும் அவமானப்படுத்த மாட்டீங்கன்றதுல என்ன நிச்சயம்னு சொல்ல. ஆனா ஜெயாவோ தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் எது பேசினாலும் பண்ணாலும் பார்த்து பேசுறேன், அதுக்கும் மேல உன்னோட அம்மாவை இதுக்கப்புறமா நான் அவமானப்படுத்தவே மாட்டேன், என்னதான் அவ எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் அவளை பத்தி நான் இதுக்கப்புறமா தப்பா பேச மாட்டேன்னு சொல்ல. ஆனா பொண்ணையோ பாத்தீங்களா இப்ப கூட எங்க அம்மா பண்ண துரோகத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்களே தவிர எங்க அம்மா கண்டிப்பா துரோகத்தை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேங்கிறீங்க, இதே மாதிரி தான் என்னையுமே நீங்க தப்பா யோசிச்சிங்க, ஸோ என்ன நீங்க அவமானப்படுத்துறீங்க, இப்பயும் நீங்க அதே யோசிச்சுட்டு இருக்கனால தான் என்னோட அம்மாவை சான்ஸ் கிடைக்கும் போது அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமாவும் நீங்க அதை தான் பண்ண போறீங்கன்றது எனக்கு இப்பவே புரிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறமா நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட அந்த வீட்டுக்கு வர சொல்லாதீங்க, நான் இதுக்கப்புறமா உங்களோட மருமகளும் கிடையாது, கூடிய சீக்கிரம் உங்களோட பையனுக்கு நான் டிவோர்ஸும் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிரீத்தி கூடயே முடிஞ்சா அவங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, நான் இப்போ உங்களை இங்க பார்க்க வந்ததுக்கான ஒரே காரணம் ஏதோ ஒரு உங்க மேல இருக்க இறக்க குணத்தால மட்டும்தான், உங்களோட உடம்பு சீக்கிரமா குணமடைஞ்சு நீங்க வீட்டுக்கு போயிடணும், ஏன்னா என்னாலதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு கூட எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன், இதுக்கப்புறமா என்னால இங்க இருக்க முடியாது, உங்களையும் ஃபேஸ் பண்ண முடியாது, என்னோட கஷ்டத்தையும் கொஞ்சமாவது இப்போவாவது நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, இதை பார்த்துட்டு ஜெயாவும் தான் செஞ்ச தப்புக்காக வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல சக்தியும் இதுக்கப்புறமா பொன்னி அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டாளான்னு சொல்லிட்டு அவங்களுமே அழ ஆரம்பிக்க, பவானியும் பொன்னி பேசினது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கஷ்டத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சக்தியை வருத்தப்படுத்த பார்த்தா அன்பு உடனடியா சக்தி கிட்ட போயிட்டு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பிரதர், பொன்னியோட மனசை மாத்தி மறுபடியுமே அவங்கள கூடிய சீக்கிரம் உங்களை வீட்டுக்கே நாங்க அனுப்பி வைக்கிறோம், இப்ப பொன்னி வேற எங்கேயும் கிடையாது, அவங்க எங்களோட வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்ல. கண்மணியும் அதே மாதிரி சக்திக்கு நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம பொன்னி மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் அவங்களோட மனசு மாறிடும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வர்ற மாதிரி நடக்கிற காரியங்கள் எல்லாமே இதுக்கப்புறமா நல்லதாவே நடக்கும், அதை பத்தியே யோசிங்க, இப்போதைக்கு உங்க அம்மாவோட உடம்பு குணமடையட்டும், அதுக்கப்புறமா நீங்க மத்தத்தை பத்தி நினைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப. இதை கேட்டுட்டு சக்தி அவங்க கொடுத்த நம்பிக்கையால பொன்னி கண்டிப்பா தன்னை தேடி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பொன்னியோட மனசை அன்பு கண்மணியும் மாத்தி அவங்கள மறுபடியுமே சக்தி கூட அவங்க சேர்த்து வைப்பாங்களா, எல்லாத்துக்கும் மேல கண்மணிக்கும் அன்புக்கும் இருக்கிற பிரச்சனையையும் பொன்னி அந்த வீட்டுல இருந்தே தீர்த்து வைப்பாங்களா, இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.